Hey buddies, welcome to PythonTutorials Advanced Series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்ங்கற மெத்தடுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. So that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே தெளிவாகவும் கிளியராகவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலிமார்பிசம்னா என்னங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச மாதிரி இந்த அட்வான்ஸ்ட் சீரிஸ்ல நம்ம இந்த ஊப்ஸ் கான்செப்ட் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து ஒண்ணா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ அத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டு கிளாसेसனா என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன, மெத்தட்னா என்னங்கறத நம்ம வந்து பார்த்தோம். சோ அதுக்கு அப்புறமேட்டு கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, சோ அதுக்கு எப்படி நாம வந்து கோட் பண்ணனும், அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்ங்கறத பார்த்தோம். அதுக்கு அப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். சோ இன்ஹெரிட்டன்ஸ்ல என்னென்னலாம் டைப்ஸ் இருக்கு, சோ ஒவ்வொரு டைப்பும் இன்னொரு டைப்போட எப்படி வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து பார்த்திருந்தோம். சோ ஊப்ஸ்ல இந்த மூணு கான்செப்ட்ஸும் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்மளுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிமார்பிசம். சோ பாலிமார்பிசம் வந்துட்டு ஊப்ஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி கான்செப்ட் தான் அது. சோ இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த பாலிமார்பிசம்னா என்னங்கறத நாம வந்து பார்க்க போறோம். சோ பாலிமார்பிசம்ங்கிற வேர்டை நம்மளுக்கு ஆக்சுவலா வந்துட்டு ரெண்டா பிரிப்பாங்க. சோ என்னவா பிரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமேட்டு மார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பாலி அப்படின்னா நம்மளுக்கு மீனிங் வந்துட்டு மெனி அப்படின்ட்டு அர்த்தம், மார்பிசம் அப்படின்னா நம்மளுக்கு மீனிங் வந்துட்டு ஃபார்ம்ஸ் அப்படின்ட்டு அர்த்தம். அதாவது பாலிமார்பிசம் அப்படின்னா மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பாலிமார்பிசம்க்கு எக்ஸாம்பிளா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஊப்ஸ் கான்செப்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போதே நம்ம வந்து பார்த்தோம். சோ அதே எக்ஸாம்பிள் நம்ம வந்து திரும்ப பார்க்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேன் இருக்காங்க அப்படின்னா சோ அவங்க வந்துட்டு எந்தெந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்துட்டு கம்பெனில இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆள் வந்துட்டு ஒரு கம்பெனில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ரோல் அந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயரா இருப்பாங்க. சோ இதே ஆள் வந்துட்டு நம்மளுக்கு பிளே கிரவுண்ட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு பிளே கிரவுண்ட்ல இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல இவங்க வந்துட்டு ஒரு பிளேயரா இருப்பாங்க. சோ என்ன பிளேயரா வேணாலும் இருக்கலாம். சோ இவங்க வந்துட்டு பேட்ஸ்மேனா இருக்கலாம், இல்ல பவுலராக இருக்கலாம். சோ என்ன ஒரு ரோல்ல வேணாலும் இவங்க வந்து இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே மேன் வந்துட்டு வீட்ல இருக்காங்க அப்படின்னா, அதாவது வீட்ல இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு ஃபாதரா இருப்பாங்க, ஹஸ்பண்டா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல் வந்து இவங்க வந்து பிளே பண்ணுவாங்க. சோ இந்த ஆள் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான், பட் ஆனா கம்பெனில இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு எம்ப்ளாயர் ரோல் வந்து பிளே பண்ணுவாங்க. கிரவுண்ட்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு பிளேயரா இருக்கக்கூடிய ரோல் பிளே பண்ணுவாங்க. அவங்க வீட்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபாதரா இருக்கக்கூடிய ரோல் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு ஹஸ்பண்டா இருக்கக்கூடிய ரோல் வந்து இருக்கும். சோ பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான், ஆனா இடத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்துட்டு அவங்க இருக்கிற விதம் வந்துட்டு வேற வேற மாதிரி இருக்கு. சோ இதுதான் வந்துட்டு பாலிமார்பிசம்க்கு எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. சோ மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ ஒருத்தங்க தான் அதை வந்துட்டு மெனி ஃபார்ம்ஸ்ல இருப்பாங்க. சோ இததான் வந்துட்டு நம்ம ஜெனரலா பாலிமார்பிசம்க்கு நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிளா சொல்லியிருப்போம். சோ இது வந்துட்டு தியரிட்டிக்கலா நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள். சோ கோடிங்ல நாம இதை எதோட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, சோ ஒரு இடத்துல நம்ம கிளாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ல ஒரு கோட் எழுதிருக்கோம் அப்படின்னா சோ அது வெவ்வேறு இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட யூசேஜஸ் வந்துட்டு வெவ்வேறு மாதிரி இருக்கும். சோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்துட்டு தியரிட்டிக்கலா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பிராக்டிகலா புரியறதுக்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நாம வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பாலிமார்பிசம் வந்துட்டு இந்த பிளஸ் ஆபரேட்டரா நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா num1 அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கொடுத்துறேன். அதுக்கப்புறமேட்டு num2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு நான் ஒரு வேல்யூ நான் வந்து அசைன் பண்றேன். சோ இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தி ஆடட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா num1 பிளஸ் num2 அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து இந்த கோட நான் ரன் பண்றேன். இப்போ ரன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சர் வந்து 13 வந்திருக்கு. சோ இப்போ இந்த ஆன்சர் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஆன்சர் தான். பிகாஸ் நாம இந்த பிளஸ்ங்கிற ஆபரேட்டர் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூஸ் நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணும். சோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா num1ஐயும் num2ஐயும் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். num1ல என்கிட்ட 10ங்கிற வேல்யூ இருக்கு, num2ல வந்து 20ங்கிற வேல்யூ இருக்கு. சோ 10ஐயும் 20யும் ஆட் பண்ணி நமக்கு வந்து 13ங்கிற வேல்யூவை நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கு. சோ இதுவே இந்த இடத்துல இந்த கோட்ல நான் இன்னும் ஒரு கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்றேன். சோ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே போடுறேன், பட் இந்த இடத்துல நான் நம்பருக்கு பதிலா என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் தரேன். அதுக்கப்புறம் இந்த 20 இருக்க இடத்துல என்ன தரேன்னு பாத்தீங்கன்னா லேர்னிங் அப்படின்னு கொடுத்து நான் வந்து இப்போ என்னோட கோட நான் வந்து ரன் பண்றேன். சோ இப்போ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு, ஆனா ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. சோ இப்போ இந்த num1ல நான் என்ன கண்டென்ட் கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாப்பின்னு கொடுத்திருக்கேன். num2ல என்ன கொடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நான் லேர்னிங் அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ இப்ப ரெண்டு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நான் கொடுத்திருக்க இந்த கண்டென்ட் தான் வேறையே தவிர இந்த பிளஸ்ங்கிற ஆபரேட்டர் வந்துட்டு நான் ஒரே ஆபரேட்டர் தான் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ இந்த பிளஸ்ங்கிற ஆபரேட்டர் வந்துட்டு நான் வந்து நியூமரிக்ல கொடுக்கும்போது எனக்கு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆபரேஷன் எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, அதாவது ஆட் பண்ணிட்டு எனக்கு வேல்யூ 13ங்கிறத எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இதுவே ரெண்டு ஸ்ட்ரிங் அதாவது கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட் நான் வந்துட்டு வேரியபிள் கொடுத்துட்டு அந்த பிளஸ்ங்கிற சைன் நான் கொடுக்கும்போது என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரிங்
string concatenation perform பண்ணிருக்கு. அதாவது first இருக்கக்கூடிய string அப்படியே எனக்கு வந்து print பண்ணிட்டு second இருக்கக்கூடிய string எனக்கு அப்படியே எனக்கு வந்து print பண்ணிருக்கு. அதாவது ரெண்டு strings-ஐயுமே எனக்கு வந்து சேர்த்தி strings-ஐ concatenate பண்ணி எனக்கு வந்து print பண்ணிருக்கு. சோ இந்த பிளஸ்ங்கற இத பாத்தீங்க அப்படினா சோ நியூமரிக்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு அத வந்துட்டு ஆட் பண்ணுது, string பொறுத்த வரைக்கும் நமக்கு concatenate பண்ணுது. சோ இதுதான் வந்துட்டு polymorphism அப்படினு சொல்வாங்க. சோ இது வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான், பட் இன்ட்ல போகும்போது அடிஷனாவும் ஸ்ட்ரிங்ல போகும்போது கன்காடினேட்டும் பண்ணுது இல்லையா. சோ இதுதான் வந்துட்டு பாலிமார்பிசம்க்கு இருக்கக்கூடிய ஒரு பிராக்டிகலா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சோ அடுத்து வந்துட்டு ஸ்டார் ஆபரேட்டர் வந்துட்டு எப்படி பாலிமார்பிசம்ல பெர்ஃபார்ம் ஆகும்ங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வந்து அதே கோட் நான் வந்து போட்டுடுறேன். சோ போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளஸ்க்கு பதிலா நான் இந்த ஸ்டார் கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ இப்ப ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 10ஐயும் 20ஐயும் எனக்கு வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கு. இந்த இடத்துல 10 அதுக்கப்புறமேட்டு ஸ்டார் அதுக்கப்புறம் 20ன்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த ஸ்டார்ங்கிற ஆபரேஷன் எனக்கு நம்பர்ஸ்ல இருக்கும்போது எனக்கு வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு மல்டிபிளிகேஷன் எனக்கு இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுது. மல்டிபிளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் வந்து 200 அப்படின்னு எனக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்து கொடுத்துருக்கு. சோ இப்போ இதே கோட நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். சோ இதே கோட காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். சோ இப்போ இந்த இடத்துல ஹாப்பி லேர்னிங்னு கொடுத்துடுறேன். இந்த இடத்துல 20க்கு பதிலா நான் வந்து 2னு கொடுத்துட்டு இப்போ என்னோட கோட நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ இப்போ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆன்சர் வேற மாதிரி வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் என்னோட கண்டென்ட் வந்துட்டு ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டார் கொடுத்துட்டு நான் 2 கொடுக்கும்போது இந்த ஹாப்பி லேர்னிங்ங்கிறது எனக்கு வந்து 2 வாட்டி பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த ஹாப்பி லேர்னிங்கை நம்மளுக்கு இந்த 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஹாப்பி லேர்னிங் சொல்லிட்டு எனக்கு 2 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ நம்பர்ஸ்ல கொடுக்கும்போது இந்த ஸ்டார்ங்கிற ஆபரேட்டர் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு ஒரு நியூமரிக்கல் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. இதுவே ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட்டும் ஒரு இன்ட் கண்டென்ட்டும் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஆபரேஷன், அதாவது நான் என்ன டெக்ஸ்ட் நான் வந்து கொடுத்தனோ அதை வந்து 2 டைம்ஸ் எனக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சோ மல்டிப்ளிகேஷன்ங்கிறது நம்பர்ஸ் பொறுத்த வரையிலும் வேற மாதிரி நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ஒரு ஸ்ட்ரிங் ஒரு நம்பர் இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு வேற மாதிரி ஒரு அவுட்புட் வருது. சோ இதுவுமே வந்துட்டு பாலிமார்பிசம்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, அடுத்து பாலிமார்பிசம் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் ஆகும்ங்கறத நாம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு உள்ள லென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து ஹாப்பி லேர்னிங் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் நான் வந்து கொடுத்துருக்கேன். சோ இப்போ நான் வந்துட்டு இந்த கோட ரன் பண்றேன். சோ இப்போ ரன் பண்ணும்போது லென்த் ஃபங்க்ஷன் என்ன ஆகும்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ லென்த் ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ இந்த இடத்துல ஹாப்பி லேர்னிங்கோட லென்த் கண்டுபிடின்னு சொன்னா எனக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா எனக்கு போய் இந்த இடத்துல வந்து கவுண்ட் பண்ணும். சோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. சோ நீங்க ஹாப்பி லேர்னிங்னு கொடுத்துருக்கீங்க, இதோட லென்த் வந்துட்டு 14 அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இது வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்ம் ஆகும். சோ இதுவே நம்ம வந்துட்டு வேற ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இதே லென்த் நான் வந்துட்டு ஒரு லிஸ்டுக்குள்ள கொடுக்குறேன். சோ லிஸ்ட்ல கொடுக்கும்போது எனக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எனக்கு வந்து இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணிருக்கு. சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம், தேர்ட் ஐட்டம், ஃபோர்த் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துருக்கிற லிஸ்ட்ல எனக்கு வந்து 4 ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எனக்கு இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கு. சோ இது வந்துட்டு டிக்ஷனரி எப்படி பெர்ஃபார்ம் ஆனதுன்னு பாக்கிறதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு லென்த் வந்துட்டு 2 அப்படின்னு சொல்லுது. சோ எதனால 2 சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து டிக்ஷனரி கொடுத்திருக்கேன். சோ டிக்ஷனரியில நான் வந்துட்டு கீ வேல்யூ பேர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்துட்டு கீ அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து இருக்கிறது வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு கீ ஒரு வேல்யூ ரெண்டுமே சேர்ந்ததுதான் வந்துட்டு கீ வேல்யூ பேர், அதுதான் வந்துட்டு 1 அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நேம் குருக்குலாங்கிறது நம்மளுக்கு 1 கவுண்ட் ஆகும். சோ கோர்ஸ் பைத்தான் இருக்கிறது நம்மளுக்கு வந்து 2 கவுண்ட் ஆகும். சோ நீங்க 2 ஐட்டம்ஸ் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம லென்த்ங்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக. நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கா கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெட்டரா தனித்தனியா நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி 14ங்கிற நம்பரை ரிட்டர்ன் பண்ணுது. இதே நீங்க லிஸ்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு ஐட்டம்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. டிக்ஷனரியில கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை பேர்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த கீ வேல்யூ பேர்ஸ் எத்தனை இருக்குங்கிறது நம்மளுக்கு அவுட்புட்டா காட்டுது. சோ இதுதான். சோ லென்ங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வெவ்வேறு ஃபார்ம்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு ஸ்ட்ரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒர்க் ஆகுது, லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒர்க் ஆகுது, டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒர்க் ஆகுது. சோ இதுவுமே வந்துட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் பாலிமார்பிசம். சோ இப்ப அடுத்து வந்துட்டு பாலிமார்பிசம் வந்து கிளாஸஸ்ல எப்படி ஒர்க் ஆகும்ங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட நான் வந்து இந்த இடத்துல போட்டாச்சு. சோ இப்ப இந்த கோட நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு வந்து அவுட்புட் வந்துருக்கு.
So இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் கிளாஸோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி1. அடுத்து வந்து அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தட நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். மெத்தடோட பேர் வந்துட்டு இன்ஃபோ. அதுக்கப்புறமேட்டு நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி சக்திங்கிற வேல்யூ கொடுத்திருக்கோம். ஏஜ்ங்கிற வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி 20ங்கிற வேல்யூ கொடுத்திருக்கோம். சோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டுத்தையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். சோ அதே மாதிரி எம்ப்ளாயி2 கிரியேட் பண்றோம். அதே இன்ஃபோங்கிற நேம் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட்லயும் நம்மளோட நேம் வந்துட்டு இன்ஃபோ தான். செகண்ட் இதுலயுமே நம்மளோட மெத்தடோட நேம் வந்துட்டு இன்ஃபோ தான். சோ இந்த இடத்துல சிவா ஏஜ் வந்து 25 கொடுத்தாச்சு. ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். சோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு எம்ப்ளாயி1க்கு நான் என்ன கிரியேட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா obj_emp அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறம் செகண்ட் எம்ப்ளாய்க்கு வந்துட்டு obj_adm அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்றேன். சோ கிரியேட் பண்ற அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் இந்த ஃபங்க்ஷனையும் அதாவது இந்த ரெண்டு மெத்தட நான் வந்து கால் பண்ணும்போது இந்த ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிட்டு சக்தியோட ஏஜ் வந்து 20, சிவோட ஏஜ் வந்து 25 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சோ கிளாஸஸ் வந்துட்டு நம்மளுக்கு வெவ்வேறு கிளாஸஸ் தான். பட் ஆனா ஆப்ஜெக்ட பொறுத்து நம்மளுக்கு வந்துட்டு அந்த கிளாஸ்க்கான கண்டென்ட் எடுத்துட்டு போய் நம்மளுக்கு ஃபெச் பண்ணி இந்த இடத்துல அவுட்புட் வந்து எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பாலிமார்பிசம் வந்து கிளாஸஸ்ல வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா பாலிமார்பிசம்னா என்ன, சோ அதை வந்துட்டு இது வரைக்கும் சோ பாலிமார்பிசம் இது வரைக்கும் நம்ம கோடிங்ல எந்தெந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ங்கிறது ஆல்மோஸ்ட் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த கான்செப்ட் தான் வந்துட்டு பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாலிமார்பிசம் அப்படின்னா மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே விஷயம் தான், ஆனா வெவ்வேறு இதுல வெவ்வேறு மாதிரி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்துட்டு பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை வந்துட்டு இங்கிலீஷ்ல நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ச் அப்படின்ட்டு ஒரு வேர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருந்து நாம ஒரு 2 சென்டென்ஸ் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணலாம். சோ இந்த வாட்ச்ங்கிற வேர்டு வச்சு நான் வந்து 2 சென்டென்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் மை வாட்ச் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ திஸ் இஸ் மை வாட்ச் அப்படின்னா அதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட வாட்ச் அப்படின்ட்டு அர்த்தம். சோ நம்ம கையில நம்ம வாட்ச் கட்டுவோம்ல, சோ அந்த வாட்ச் வந்து இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் மூலமா நாம வந்து மீன் பண்றோம். சோ இதுவே செகண்ட் சென்டென்ஸ்ல என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ச் திஸ் மூவி அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ இந்த இடத்துல வாட்ச் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்றோம்னா பாரு, இந்த மூவி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல சொல்றேன். சோ வார்த்தை என்னவோ ஒண்ணுதான். ரெண்டு இடத்துலயுமே நான் வந்து இந்த வாட்ச்ங்கிற வேர்டு தான் நான் வந்துட்டு யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கும்போது இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில கட்டுற வாட்ச் நம்மளுக்கு வந்து மீன் பண்ணுது. செகண்ட் சென்டென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதை மீன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பாரு அப்படின்ட்டு ஒரு தமிழ் வார்த்தையை நம்மளுக்கு வந்து மீன் பண்ணுது. சோ இந்த மாதிரி தான். சோ வாட்ச்ங்கிறது வந்துட்டு இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு வெவ்வேறு மீனிங் நம்மளுக்கு வந்து தருது இல்லையா. சோ அதே மாதிரிதான் பாலிமார்பிசம்ங்கிறது வந்துட்டு சோ எந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இருக்கும். சோ இததான் வந்துட்டு பாலிமார்பிசம்னு சொல்லுவாங்க. சோ பாலிமார்பிசம் வீடியோ வந்துட்டு இதோட முடிய கிடையாது. சோ பாலிமார்பிசம்ல இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. சோ பாலிமார்பிசம் கீழே தான் இது எல்லாமே வரும். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங், செகண்ட் வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைடிங், தேர்ட் வந்துட்டு ஆபரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ஒண்ணுமே வந்துட்டு ஒவ்வொரு தனி கான்செப்ட். சோ இந்த கான்செப்ட் எல்லாமே புரியணும் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல பாலிமார்பிசம்னா என்னன்னு தெரியும். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இப்ப நம்ம வந்து பாலிமார்பிசம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து பார்த்தோம். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சோ கண்டினியூஸா நம்ம அடுத்தடுத்து போட போற இந்த 3 வீடியோஸ்மே நீங்க வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு பாலிமார்பிசம்ல இருக்கக்கூடிய மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன, ஆபரேட்டர் ஓவர்லோடிங்னா என்ன கிளியரா புரிஞ்சுக்க முடியும். சோ இது எல்லாமே உங்களுக்கு கிளீனா புரிஞ்சா மட்டும்தான் பாலிமார்பிசம்னா என்ன, ஊப்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத உங்களால கிளீனா புரிஞ்சுக்க முடியும். சோ இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணாதீங்க. அடுத்தடுத்து நம்ம போட போற வீடியோஸ் வந்துட்டு நீங்க கண்டினியூஸா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ மூலமா பாலிமார்பிசம்னா என்னங்கிறது கிளீனா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.